ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாம்பாருக்கு நான் குக்கரில் 250 பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், 2 கட்டி பெருங்காயம் போட்டு குக்கரில் ஒரு 5 ஸ்டீம் வச்சு வேக வச்சுக்கிறேன். முருங்கைக்காய் போட்டு வைக்கிறேன். முருங்கைக்காய் எல்லாம் காயெல்லாம் முருங்கைக்காய் மட்டும் நான் எப்போவுமே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒரு ஆவி வேக வச்சுருவேன். வெறுமே வேக வைப்பேன், உப்பு மிளகாத்தூள் போட்டு. இப்போ சாம்பார் தாளிக்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு வெங்காயம் வெட்டி போட்டு வதக்கி, நான் பருப்பில் வெங்காயம் தக்காளிலாம் போடல. இது தக்காளி இல்லாமல் வைக்கிற சாம்பார். 4 காஞ்ச மிளகா வெட்டி போட்டு வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் 100 கிராமு. அது ஒரு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் எண்ணெய் சாம்பாரில் பிசு பிசுப்பாக இருக்கும். நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவரைக்காய் 100 கிராமு, கத்திரிக்காய் 100 கிராம், ஒரு முருங்கைக்காய், 4 காயும் போட்டு கலவை சாம்பார் வைக்கிறேன். எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். முருங்கைக்காவையும் போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது இந்த காய், இந்த புளி தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எதுலேயுமே இது வரைக்கும் நான் உப்பு போடலை. மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் போட்டுக்கிறேன். ஒரு வதக்கிக்கலாம். அதை கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன், சாம்பார் தாளிக்கிற மாதிரி. பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, ஏன்னா பருப்பில் போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி இந்த காய்க்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் எண்ணெயில் போட்டால். அதனால் வெறும் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டிருக்கோம். இந்த காய் ஒரே ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தவுடனே புளி தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே கத்திரிக்காய் துவையலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு 3 கத்திரிக்காய் அதை குட்டி குட்டியாக வெட்டி வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் எப்படின்னா தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டாம், வெந்தால் போதும் கத்திரிக்காய். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஆனால் கொஞ்சம் மீடியமில் வச்சு பொறுமையாக வதக்கணும். ஒரு பக்கம் தோல் தீஞ்ச மாதிரி, ஒரு பக்கம் வேகாத மாதிரிலாம் கடுத்து போயிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் வெந்திருக்கு. ஆனால் எந்த இதுவும் தோல்லாம் இதுவாகலை. அதே எண்ணெயில் 3 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, இதை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது எங்களுக்கு ஒரு செட்டிநாடு செஃப் சொல்லி கொடுத்த டிஷ். இது 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 8 பூண்டு பல், தோலோடு கூட போடலாம். நான் தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அது நல்லா லைட் ப்ரௌன் அளவு வதக்கிக்கலாம். அதிலே வதக்கின கத்திரிக்காயையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். 2 நீட்டு புளி, துண்டு புளியை அலசி எடுத்து அதையும் இதில் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் நான் வதக்குறேன். இதை எல்லாத்தையுமே காட்ட முடியாது. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் செஞ்சோன்னா நம்ம காட்டுறது 4 நிமிஷம் 5 நிமிஷம் காட்டுறோம். தேங்காய் காட்டுறேன். தேங்காய் பத்தை போட்டு ஒரு 4 பத்தை தேங்காய் குட்டி குட்டி பல்ல வெட்டி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு புளி தண்ணி. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ பருப்புக்கு எவ்வளோ புளி போடுவோம் நமக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கொதி புளி மட்டும் கொதிச்சிச்சுன்னா போதும். இந்த மிளகாத்தூள் இதுக்கு பத்துமா தெரியல. இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான். இது மிளகா, தனியா, மஞ்சள் சேர்த்து அரைச்சிது. இப்போ துவையில் அரைக்க தேங்காய் பாருங்கள், சின்ன சின்ன பல்லாக வெட்டி போட்டிருக்கேன். 4 பத்தையை வதக்கினது எல்லாம் ஆறிடுச்சு. அதையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு துவையில் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையில் அரைச்சிக்கணும். துவையலுக்கு தாளிப்பெல்லாம் வேண்டாம். பாருங்கள், வெந்த பருப்பு, பெருங்காயம், பூண்டெல்லாம் போட்டுருந்ததில் அதை கரண்டிலே அப்படியே மசிச்சு விட்டுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷமாக சாம்பார் கொதிக்குது. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன். எல்லா காயும் போட்ட சாம்பார். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு முதல்ல நான் ஒரு 10 அப்பளம் பொரித்து எடுத்துட்டேன் தொடச்சி. அந்த கடாயிலே கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சோம்பு போட்டு கருவேப்பிலை போடுறேன். உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டு வேக வச்சு தோல் உரித்து வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். அப்பளம், உருளைக்கிழங்கு, துவையல், எல்லாம் காய் போட்ட சாம்பார். எங்கள் பையனுக்கு இன்றைக்கி நான்வெஜ் ஒன்றுமே இல்லை, கம்மியாக தான் சாப்பிட்டார் ஐயா. ஆனால் நைட் செஞ்ச சேமியா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நைட்டு
ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுருள என்ன ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட்டு மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் குழஞ்சி கூட்டு மாதிரி வரும். உங்களுக்கு தனித்தனியாக பீஸாக வேணும்னா இதையே இன்னும் ட்ரை பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு என்ன ஸ்டேஜில் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. துவையல் அரைச்சிட்டேன், எடுத்துட்டேன். நான் துவையல் கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டோம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா புளிப்பு காரம். என்னென்னா காரம் பத்தலை எனக்கு, இன்னும் ஒரு பச்சை மிளகா போடணும். நம்ம போடும்போது நமக்கு காரம் தெரியாது, அரைச்ச பிறகு தான் காரம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிளகா போட்டிங்கன்னா அது அரைப்படாது. அதுதாங்க பிரச்சனையே. சூப்பராக இருந்தது பாருங்கள். சாம்பார், உருளைக்கிழங்கு, ஒயிட் ரைஸு, அப்பளம், துவையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ போட்டதே நான் கத்திரிக்காய் துவையலுக்காக தான். சாம்பார்லாம் நிறைய போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.